Today I am going to teaching about package AC. So package AC is a bigger version of window AC. So bigger version of window AC na enna அப்படினு சொன்னானா window AC எப்படி இருக்கும்னா பார்க்கிறதுக்கு சிறிய அமைப்பா இருக்கும். பட் அது ரூஃப்டாப் பேக்கேஜ் ஏசி பார்த்தீங்கன்னாக்கா இந்த விண்டோ ஏசி போலவே இருக்கும். பட் ஆனால் அளவுல வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ இப்போ வந்து விண்டோ ஏசில என்னென்ன காம்பனன்ட் இருக்குன்னா கம்ப்ரஸர், கண்டென்சர், எவாபரேட்டர், எக்ஸ்பான்ஷன் டிவைஸ், இது எல்லாமே ஒரு பேஸ் ட்ரேல இன்ஸ்டால் அசம்பிள் செய்யப்பட்டு 80% அசம்பிளிங் ஒர்க்கும் கமிஷனிங் ஒர்க் எல்லாமே கம்பெனியில நடைபெறும். அதே போல இந்த ரூஃப்டாப் பேக்கேஜ் ஏசி பார்த்தீங்கன்னாக்கா 80% of assembling work வந்து எங்க நடக்கும்னா கம்பெனில பத்தி ஒரு சின்ன ரீகால். So duct or conduits passage used in HVAC system. What do you mean HVAC? Heating, ventilation and air conditioning. Duct என்றது என்னன்னா ஒரு வழித்தடம், ஒரு பாதை போன்ற ஒரு அமைப்பாகும். இதுல என்னன்னா வெப்பமயமாக்கல், காற்றோட்டம் மற்றும் தட்பவெப்பநிலை கட்டுப்படுத்தல் இந்த துறையில இது அதிகமா நம்ம பயன்படுத்துறோம். ஸோ இதுல என்னன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் டக்ட் அப்படின்னு சொல்லணும்னா the conditioned air from the conditioning air duct, the conditioned air from the air conditioning equipment must be properly distributed to conditioned room through collar. So அதாவது என்னன்னா ஏர் கண்டிஷனிங் இயந்திர சாதனத்தில் இருந்து வெளிவரக்கூடிய குளிர்விக்கப்பட்ட காற்றானது வழித்தடம் மற்றும் வழிப்பாதை அப்படின்ற ஒரு அமைப்பு, அதாவது டக்டின் வழியாக குளிர்விக்கப்பட வேண்டிய ஒரு அறைக்கு நம்ம என்ன பண்ணோம், அந்த காற்றை எடுத்து செல்கிறோம். இதுக்குதான் வந்து என்னன்னா இந்த டக்டுக்கு பேர் தானா சப்ளை டக்ட். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போற ரிட்டர்ன் டக்ட்னா என்ன, அதாவது ஒரு குளிர்விக்கப்பட்ட அறையில காற்று சுழற்சி குளிர்வித்த அறையில மறுசுழற்சி செயல் காற்றை மீண்டும் ஏர் கண்டிஷனிங் இயந்திர சாதனத்துக்கு கொண்டு வரும் இந்த செயலுக்கு தான் வந்து என்னன்னா ரிட்டர்ன் ஏர் டக்ட். ஸோ இந்த காற்று எதன் வழியாக கொண்டு வரப்படுறதுனாக்கா ரிட்டர்ன் ஏர் வழியாக கொண்டு வராங்க. ஒரு சில இடத்துல வந்து என்னன்னா ரிட்டர்ன் ஏர் டக்ட் ப்ரொவிஷனே தேவை இருக்காது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லணும்னாக்கா இந்த ரூம்ல வந்து நம்ம டக்ட் ப்ரொவைட் பண்ணிருப்போம், டக்டுக்கும் சீலிங்க்கும் இடையில பிட்வீன் த ஸ்பேஸ் கேப் இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸ் கேப் வந்து ரிட்டர்ன் ஏர் டக்டோ ஆக்சுவேட் ஆகும். ஸோ அந்த பால் சீலிங் வழியாகவே அந்த ரூம்ல இருக்கக்கூடிய மறுசுழற்சி காற்று வந்து மீண்டும் மறுசுழற்சி செய்யப்பட வேண்டிய காற்று மீண்டும் இயந்திர சாதனத்துக்கும் கொண்டு செல்லப்படுகிறது. அடுத்தபடியா நம்ம பார்க்கக்கூடியதுனாக்கா ஃப்ரெஷ் ஏர் டக்ட். ஃப்ரெஷ் ஏர் டக்ட் எடுத்துட்டீங்கன்னா என்னன்னா, ஸோ வெளிப்புறத்துல இருந்து இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் ஏர் தூய காற்றையே வந்து நம்ம என்ன பண்றோம், கண்டிஷன் ஏருக்கு கொண்டு வரோம். எதற்காக அந்த ஃப்ரெஷ் ஏர் கண்டிஷன் ஏர் கொண்டு வரணும்னா, ஸோ ஒரு கமர்ஷியல் பிளேஸ்ல பெரிய பெரிய மண்டபம், பெரிய கல்யாண மண்டபம், ஷாப்பிங் மஹால், கான்ஃபரன்ஸ் ஹால், மீட்டிங் ஹால், ஹோட்டல்ஸ், ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து மக்கள் கூட்டம் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு க்ளோஸ்டு ரூம்ல அதிகமான மக்கள் வந்து அமர்ந்து ஒரு சில விஷயங்களை ஃபீல் பண்றதுனால அங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து பற்றாக்குறை ஏற்படும். ஸோ அந்த மாதிரி பற்றாக்குறை ஏற்படும் பொழுது நமக்கு ஒரு சஃபகேஷன், அதாவது மூச்சுத்திணறல் அப்படின்ற மாதிரி ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் போகும். ஸோ அந்த மாதிரி நேரத்துல வந்து ஃப்ரெஷ் ஏர் அட்மாஸ்பியர்ல இருந்து ஃப்ரெஷ் ஏர் வந்து அந்த கண்டிஷன் ஏருக்கு கொண்டு வருவாங்க. அது எப்படி கொண்டு வருவாங்கன்னா ஒரு சப்ளை டக்ட், அதாவது ஃப்ரெஷ் ஏர் டக்ட் போட்டுட்டு அந்த ஃப்ரெஷ் ஏர் டக்ட் நியர் த இண்டோருக்கு நியர்பை கொண்டு வருவாங்க. அது கொண்டு வரும்போது அந்த டக்ட்ல வந்து என்ன பண்ணா டேம்பர் கண்ட்ரோல்ஸ் பொருத்தப்பட்டிருக்கும். ஸோ டேம்பர் கண்ட்ரோல்ஸ் பொருத்தப்பட்டிருக்கும். எதுக்காகனா அது மோட்டரைஸ் டேம்பர். என்ன காரணம்னா நமக்கு தேவையான போது அந்த டக்டை இயக்கிட்டு மீண்டும் தேவையற்ற போது அதை என்ன பண்ணலாம், அந்த டேம்பரை வந்து க்ளோஸ் பண்ணலாம். ஸோ அந்த டக்ட் எப்படி இருக்குன்னா, அந்த ஃப்ரெஷ் ஏர் டக்ட் பில்டிங்க்கு வெளியில டுவர்ட்ஸ் ஃப்ளோர் தரையை நோக்கி சற்று வளைந்த மாதிரி இருக்கும். அந்த முனையில வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு சிக்கன் மெஷ் வச்சு கவர் பண்ணிருப்பாங்க. எதுக்குன்னா தேவையற்ற ஜீவராசிகள்லாம் உள்ள வராம அவாய்ட் பண்றதுக்காக நம்ம அதை என்ன பண்ணிருக்காங்க பார்த்துருக்கோம். ஸோ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறது டக்ட் மெட்டீரியல்ஸ். ஒரு சின்ன ரீகால். டக்ட் மெட்டீரியல் என்னென்ன டக்ட் மெட்டீரியல்ஸ் நம்ம அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். டக்ட் ஆர் யூஸ்வலி fabricated by GI galvanized. GI means galvanized. Most of the ducts வந்து எதை வச்சு யூஸ் பண்ணாங்கன்னா galvanized iron.
ஸோ அதுக்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா அலுமினியம் ஷீட் டக்ட் எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஹாஸ்பிட்டல், மேக்சிமம் வந்து எங்க யூஸ் பண்ணா ஹாஸ்பிட்டல், ஐசியூ இன்டென்சிவ் கேர் யூனிட், அப்புறம் வந்து ஆபரேஷன் தியேட்டர், லேபு, ரிசர்ச் சென்டர், இந்த மாதிரி இடத்துலாம் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிகமா பயன்படுத்தக்கூடியது வந்து அலுமினியம் டக்ட். ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டக்ட் எங்க பயன்படுத்துறாங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட், கிச்சன்ஸ், ஸோ இந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னாக்கா கிச்சன் எக்ஸாஸ்ட் டக்ட் செய்வாங்க. ஸோ அந்த கிச்சன் எக்ஸாஸ்ட் டக்ட் எதுல செய்வாங்கன்னா அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தான் நம்ம அதிகமா செய்வோம். எதுக்காக செய்யறாங்கன்னா அந்த கிச்சன்ல இருக்கக்கூடிய ஆயில் கலந்து அந்த ஸ்மோக்கை இந்த டக்ட் வழியா வெளியேற்றுவாங்க. ஸோ அப்ப என்ன ஆகும்னா அந்த ஆயில் எல்லாமே ஃபுல்லா அந்த டக்ட்ல வந்து மிக்ஸ் ஆயிடும். ஸோ அப்படி மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆயிடும்னா உங்களுக்கு வந்து அந்த ஆயில் அந்த டக்ட்ல இருந்து அடிக்கடி நம்ம ரிமூவ் பண்ண வேண்டி வரும். ஸோ அப்போ அந்த நம்ம சோப் சொல்யூஷன் ஒரு டைலூட்டட் கெமிக்கல்ஸ் போட்டு கிளீன் பண்ணும் போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல நம்ம யூஸ் பண்ணனா அதை ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், கிளீன் பண்ணலாம். ஸோ அதர் மெட்டீரியல்ஸ்ல நம்ம பயன்படுத்துறதுக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பயன்படுத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ இதனாலதான் நம்ம அந்த கிச்சன் சைட்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பயன்படுத்துறோம். ஸோ அதுக்கு அடுத்து பிளாக் ஷீட் டக்ட் பாத்தீங்கன்னாக்கா அது ரொம்ப ரேர் யூஸ். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இந்த பிளாக் ஷீட் டக்ட் பயன்படுத்தினா நம்ம அதை வந்து பெயிண்ட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம். ஸோ நான் கரோசிவ் பெயிண்ட் அடிக்கும். என்ன காரணம்னா நம்ம யூஸ் பண்ற சப்ளை டக்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய காற்று வந்து குளிர்ந்த காற்று. ஸோ அதுல ஈரப்பதம் இருக்கும். ஸோ அந்த ஈரப்பதமானது அந்த டக்ட்ல வந்து அப்சார்ப் ஆகும்போது அந்த டக்ட் வந்து துருப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த டக்டை வந்து அப்ப நம்ம வந்து நான் கரோசிவ் பெயிண்ட் கொண்டு, அதாவது மெட்டல் பிரைமரு, எல்லோ பிரைமரு, ஜிங்க் குரோமேட் அப்படின்ற அந்த மெட்டல் பிரைமர் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், பெயிண்ட் அடிக்க வேண்டி வரும். ஸோ அது வந்து ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து இது வரை எதுக்கு பயன்படுத்தாத அந்த சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் இதை நம்ம பயன்படுத்துவாங்க. ஸோ அடுத்தபடியா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சின்ன ரீகால்னா டக்ட் டேம்பர்ஸ் அப்படின்னாக்கா கண்ட்ரோல் டேம்பர்ஸ், வால்யூம் கண்ட்ரோல் டேம்பர்ஸ். வால்யூம் கண்ட்ரோல் டேம்பர்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா மெயின் டக்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பிளீனமோட அவுட்லெட்ல யூஸ் பண்ணுவாங்க. வால்யூம் கண்ட்ரோல் எதுக்குன்னா அந்த ஏசியோட வால்யூம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்காக வால்யூம் கண்ட்ரோல் டேம்பர் யூஸ் பண்றாங்க. இதுல இன்னொரு வகை இருக்குது என்னன்னா ஃபயர் டேம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஒரு சில இடத்துல தொழிற்சாலைகள்ல வந்து அடிக்கடி தீ விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகம். ஸோ அந்த மாதிரி இடத்துல ஏர் கண்டிஷனிங் மவுத்துல இந்த ஃபயர் டேம்பர்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. என்ன காரணம்னா ஸோ எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டால் இந்த ஃபயர் டேம்பர்ஸ் என்ன ஆகுனா அதுல இருக்க அந்த வெயின்ஸ் வந்து ஒரு ஸ்ப்ரிங் மூலம் சால்டர் பண்ணிப்பாங்க. எந்த மெட்டல்னா லெட். ஸோ லெட் வந்து லோ மெல்டிங் பாயிண்ட். ஸோ அந்த நெருப்பு தீப்பிழம்பு ஏற்படும் போது அந்த லெட் வந்து உருகி அந்த ஸ்ப்ரிங் வந்து டுவர்ட்ஸ் டவுன் கீழே விழும்போது அந்த டேம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும். ஸோ அப்போ வந்து இந்த நெருப்பு வந்து எல்லா இடங்களுக்கும், ஏசியோட மீனிங் என்னன்னா காற்றை வந்து எல்லா இடத்துக்கும் அது என்ன பண்ணுது, சப்ளை செய்து மறுசுழற்சி செய்கிறது. ஸோ அந்த மாதிரி அந்த நேரத்துல ஏசி வந்து ஓடிட்டு இருந்தாக்கா என்ன ஆகும்னா அந்த நெருப்பை வந்து எல்லா இடத்துக்கும் அது பரவிடும். ஸோ அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்காக எதிர்பாராத விதமா தீ விபத்து ஏற்படும் போது இந்த ஃபயர் டேம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா காலர் டேம்பர். இந்த காலர் டேம்பர் என்னன்னா ஒரு ஏசி அப்ராக்சிமேட்டா ஒரு 10 டன் ஏசி ஒரு 50 அடி மெயின் டக்ட் ரன் பண்ணிட்டு அதுல ஒரு 10-11 காலர் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ அந்த ஒரு காலர்லயும் இன்னர்ல ஒரு காலர் டேம்பர் பொருத்தப்படணும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த காலர் டேம்பரை நீங்க பிக்ஸ் பண்ணல அப்படின்னு சொன்னாக்கா ஸோ ஒரு 10 டன் ஏசிக்கு அப்ராக்சிமேட் ஒரு 3600 CFM ஏர் வெலாசிட்டி வெளியில வரும். ஸோ அந்த ஏரை வந்து நம்ம என்ன பண்ணோம், எவ்ரி காலர்ல ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணணும். ஸோ ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணோம்னா அப்ப என்ன ஆகும்னா அந்த காலர் டேம்பர் இல்லாம நம்மளால ஈக்குவலா பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அப்ப என்ன பண்ணணும், நம்ம அந்த காலர் டேம்பரை எல்லா காலர்லயும் பிக்ஸ் பண்ணிட்டு ஏர் வெலாசிட்டி மீட்டர் அனிமா மீட்டரை வச்சு நம்ம என்ன பண்ணணும், அந்த ஒவ்வொரு காலர்லயும் ஒரு மினிமம் 325 CFM இருக்கிற மாதிரி பேலன்ஸ் பண்ணணும். அப்படி பேலன்ஸ் பண்ணோம்னா அந்த இடத்து அந்த ரூம் கண்டிஷன் செய்யப்பட்ட ரூம்ல ஈவனா கூலிங் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஏசியில பாத்தீங்கன்னாக்கா பேக்கேஜ் ஏசியில மவுத்துல வந்து ஒரு கேன்வாஸ் கனெக்ஷன் போடுவாங்க. எதுக்காக அந்த கேன்வாஸ் அப்படின்னாக்கா பேக்கேஜ் ஏசி மெட்டல் பார்ட். ஸோ டக்டும் வந்து மெட்டல். ஸோ ரெண்டு மெட்டல் பார்ட்டை டைரக்டா இணைச்சோம்னா சம் வைப்ரேஷன் நாய்ஸ் ஏற்படும். ஸோ அந்த வைப்ரேஷன் அவாய்ட் பண்றதுக்காக 6 இன்ச்சஸ் ஹைட் லென்த்ல ஒரு கேன்வாஸ் கனெக்ஷன் போடுவாங்க. அந்த கேன்வாஸ் கனெக்ஷன் இணைக்கிறதுனா என்ன ஆகும்னா அந்த வைப்ரேஷனை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். வைப்ரேஷன் வந்து அதுல அந்த ஏசியில இருக்காது. ஸோ அதுக்கடுத்து வந்து கேன்வாஸ் கனெக்ஷன்ல ஒரு ஜிப் ப்ரொவிஷன் வச்சிருப்பாங்க. இந்த ஜிப் ப்ரொவிஷன் என்ன காரணத்துக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல போனா அது ஆக்சுவலா வந்து அந்த ரூம்ல இருந்து பேக்கேஜ் மவுத்ல வரக்கூடிய டோட்டல் CFM ஆஃப் ஏர்
டோட்டல் வெலாசிட்டி ஏர் வந்து கால்குலேட் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு காலர்லயும் நம்ம வந்து ஏர் பேலன்சிங் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்து அந்த வழியா ஹலோ ஸோ அந்த ஜிப் வழியா நம்ம பார்த்தோம்னாக்கா அந்த சென்சார் தெர்மாமீட்டர் நம்ம இன்செர்ட் பண்ணிட்டு ஸோ அந்த மவுத் கிரில் டெம்பரேச்சரை நம்ம மெஷர் பண்ணலாம். ஸோ எவ்வளவு கிரில் டெம்பரேச்சர் இருக்குன்றதையும் நம்ம மெஷர் பண்ணலாம். ஸோ நம்ம அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம சின்ன ஒரு ரீகால் என்ன பண்ண போறோம்னா இன்சுலேஷன் டக்ட் இன்சுலேஷன் டக்ட். ஸோ இப்போ நீங்க இங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆக்சுவலா இப்போ பாக்குறது என்னன்னா நீங்க வந்து ஒரு வாட்டர் கூல்டு கண்டென்சர் பொருத்தப்பட்டுள்ள ஒரு பேக்கேஜ் ஏசியோடைய செக்ஷனல் வியூவை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதுதான் வந்து வாட்டர் கூல்டு கண்டென்சர் அது பொருத்தப்பட்ட ஒரு பேக்கேஜ் ஏசி. ஸோ இது வந்து இதோட கெப்பாசிட்டி மினிமம் கெப்பாசிட்டி வந்து 5 டன்ல இருந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 5 டன் அண்ட் அபோவ் கெப்பாசிட்டியில் இந்த வாட்டர் கூல் கண்டென்சர் பொருத்தப்பட்ட பேக்கேஜ் ஏசி அவைலபிள் ரேஞ்ச் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் கலர்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கம்ப்ரஸர். ஸோ இது வந்து இந்த என்னென்ன கம்ப்ரஸர் இதில் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா ரெசிப்ரோட்டிங் கம்ப்ரஸர் பயன்படுத்தலாம், கிரால் கம்ப்ரஸர் பயன்படுத்தலாம், செமி ஏர்மேட்டிக் கம்ப்ரஸர். ஸோ பழைய காலத்துலலாம் பயன்படுத்திருந்தது என்னன்னாக்கா செமி ஏர்மேட்டிக் கம்ப்ரஸர் பயன்படுத்திருந்தாங்க. பட் இப்போ லேட்டஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 90% ஸ்கிரால் டெக்னாலஜி. ஸோ என்ன காரணம்னா செமி ஏர்மேட்டிக் கம்ப்ரஸர்ல there is some possibility for லீக்கேஜ் ஏற்படுறதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால இப்போ லேட்டஸ்டா என்ன பண்ணா ஸ்கிரால் கம்ப்ரஸர் பார்த்தீங்கன்னாக்கா அது ரொம்ப சைலண்டா இருக்கும் ஆப்ரேஷன், அதே சமயத்துல பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ அதனால இப்போ லேட்டஸ்டா வரக்கூடிய பேக்கேஜ் ஏசிலாம் ஸ்கிரால் கம்ப்ரஸர் பயன்படுத்துறாங்க. இந்த ஸ்கிரால் கம்ப்ரஸர் மினிமம் 3 டன்ல இருந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. 3 டன் டு 20 டன் 30 TR. அதாவது ஸ்கிரால் கம்ப்ரஸர் வந்து உங்களுக்கு நல்ல 3 டன் 5.5 டன் 11 டன் ஸோ இந்த ரேஞ்சில் 8.5 டன் இந்த ரேஞ்சில் வந்து ஸ்கிரால் கம்ப்ரஸர் உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னாக்கா இது என்ன சிஸ்டத்துல இயங்குன சைக்கிள் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள்லாம் வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள். ஸோ எந்த வித வித்தியாசம் இல்லை, வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் இதில் தான் வேலை செய்யுது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெட் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து வாட்டர் கூல் கண்டென்சரோட இமேஜ் அது. ஸோ இப்போ கம்ப்ரஸர் ப்ளூ கலர்ல சக்ஷன் லைன் ஃப்ரம் எவாபரேட்டர் அவுட்லெட்ல இருந்து கம்ப்ரஸர் இன்லெட் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த லைனை தான் நம்ம என்ன சொல்லுவோம் சக்ஷன் லைன். ஸோ கம்ப்ரஸரோட அவுட்லெட்ல இருந்து கண்டென்சர் இன்லெட் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர்ல ஒரு லைன் இருக்கு இல்லைங்களா, ஸோ இது வந்து டிஸ்சார்ஜ் லைன். ஸோ கண்டென்சரோட அவுட்லெட்ல இருந்து எல்லோ கலர்ல லைன் இந்த ட்ரை இதுல கனெக்ட் பண்ணிருக்கு ட்ரையர்ல. ஸோ இது வந்து லிக்விட் லைன். ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்கா இந்த நம்பர் 6ன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஃபில்டர் ட்ரையர். ஸோ இந்த ட்ரையர் மூலியமா தான் இந்த லிக்விட் ரெஃப்ரிஜரன்ட்ல இருக்கக்கூடிய மாய்ச்சர் ஈரப்பதம் இதெல்லாம் வந்து என்ன பண்றாங்க ஃபில்டர் செய்யப்படுகிறது சரிங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா எக்ஸ்பேன்ஷன் தெர்மாஸ்டாட்டிக் மோஸ்ட்லி இந்த பேக்கேஜ் ஏசியில் பண்ணா தெர்மாஸ்டாட்டிக் எக்ஸ்பேன்ஷன் வந்து பயன்படுத்துவாங்க. ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய இந்த அமைப்புக்கு பேரு தான் வந்து எவாபரேட்டர் காயில். ஸோ இது கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா தான் இருக்கும். என்ன காரணம்னாக்கா இந்த ஏசியில வந்து ஏர் டைட்டா இருக்கணும். என்னன்னா இதுல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம்னா சென்ட்ரிபியூகல் ப்ளோயர் யூஸ் பண்றோம். இந்த சென்ட்ரிபியூகல் ப்ளோயர் வந்து ஹை ஸ்டாட்டிக் டார்க் இருக்கும். ஸ்டாட்டிக் டார்க் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அப்போ அது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அது ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஏர் டைட்டா இருக்கணும், இல்லைன்னா அந்த அதனுடைய தண்ணியை வந்து வெளியில தூக்கி கண்டிஷன் ஏருக்கு அது சப்ளை பண்ணும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது இந்த பேக்கேஜ் ஏசி எத்தனை போர்ஷனா பிரிக்கப்பட்டிருக்குன்னா 3 போர்ஷனா பிரிக்கப்பட்டிருக்கும். டாப் போர்ஷன், மிடில் போர்ஷன், பாட்டம் போர்ஷன். ஸோ இந்த 3 போர்ஷன்ல ஃப்ரண்ட்ல வந்து 3 பேனல்ஸ் இருக்கும். டாப் போர்ஷன்லயும் பாட்டம் போர்ஷன், மிடில் பேனல்ல 3 பேனல்லையும் 3 பேனல் இருக்கும். இதுல சென்டர் பேனல்ல மட்டும் ஏர் வெண்ட் உள்ள ஏர் போற அளவுக்கு ஒரு கிரில் மாதிரி ப்ரொவிஷன் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அது வந்து அந்த வழியா தான் வந்து ஏரை வந்து உள்ள ரிட்டர்ன் ஏரை வந்து கலெக்ட் பண்ணும், செக்ஷன் பண்ணும். ஸோ இதுல பாட்டம் போர்ஷன்ல பாத்தீங்கன்னாக்கா என்னென்ன காம்பனன்ட் மெக்கானிக்கல் காம்பனன்ட் எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா பாட்டம் போர்ஷன்ல கம்ப்ரஸர், வாட்டர் கூல்டு கண்டென்சர், அக்யூமுலேட்டர், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா மைக்ரோ ப்ராசஸ் கண்ட்ரோல் பேனல் போர்ட். இது 3மே வந்து பாட்டம் போர்ஷன்ல இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து மிடில் போர்ஷன்ல பார்க்கும்போது என்னென்ன மெக்கானிக்கல் காம்பனன்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா எவாபரேட்டர் காயில், ஃபின் அண்ட் டியூப் டைப் எவாபரேட்டர் காயிலும், ட்ரையருக்கு முன்னாடி 2 ஹேண்ட் செட் ஆஃப் வால்வ் இருக்கும். பிஃபோர் ஆஃப்டர் 2 பக்கமும் 2 ஹேண்ட் செட் ஆஃப் வால்வ் பொருத்தப்பட்டிருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா இந்த லிக்விட் லைன் வந்து தெர்மாஸ்டாட்டிக் எக்ஸ்பான்ஷன் வால்வு பொருத்தப்பட்டிருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து டாப் போர்ஷன்ல பாத்தீங்கன்னாக்கா
ப்ளோயர் ஹவுசிங்கும் ஃபேன் மோட்டாரும் பொருத்தப்பட்டிருக்கும். ப்ளோயர் ஹவுசிங்கும் ஃபேன் மோட்டார் வந்து என்ன பண்ணும்னா இந்த பெல்ட் மூலம் இணைக்கப்பட்டிருக்கும். ப்ளோயர்ல இருக்க புள்ளியும் ஃபேன் மோட்டர்ல இருக்கிற புள்ளியும் ஒரு வி பெல்ட் மூலம் இணைக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த ப்ளோயர்ல இருக்கிற புள்ளி வந்து ஃபேன் மோட்டர் புள்ளியோட சற்று அளவுல அதிகமா இருக்கும். இந்த ப்ளோயருடைய மைய பகுதியில வந்து ஒரு ஷாஃப்ட் ஒன்று இணைக்கப்பட்டிருக்கும். இந்த ஷாஃப்ட் வந்து அந்த பேக்கேஜ் ஏசியில 2 எண்ட்ல பேரிங் மூலமா பேலன்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அப்பதான் அந்த ப்ளோயர்ல வந்து கொஞ்சம் கூட ஷேக் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்புல இணைச்சிருப்பாங்க. இப்போ மேல பாத்தீங்கன்னாக்கா ஒரு மவுத் இருக்கு. ஸோ இந்த மவுத்துல வந்து எதை இணைப்பாங்கன்னா டக்டை கொண்டு வந்து இந்த மவுத்துல வந்து இணைப்பாங்க. இதுல இருந்து தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், வெளியில வந்து இந்த ஏசி பேக்கேஜ் ஏசி வந்து ஆப்ரேட் ஆகும்போது இந்த டக்ட் வழியா காத்து வந்து கண்டிஷன் செய்யப்பட வேண்டிய அறைக்கு வந்து நம்ம கொண்டு சொல்லுவோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த ஸ்கால் கம்ப்ரஸர்ல வந்து என்னென்ன ரேஞ்ச் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா 3 டன்னுல இருந்து 11 டன் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து இந்த பேக்கேஜ் ஏசில யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 3 டன் வந்து ஒரு சின்ன அசம்பிள்டு ஏசிலையும், ஸோ கம்பெனி பிராண்ட் ஏசில பார்த்தீங்கன்னாக்கா 5 டன்னுல இருந்து 11 டன் வரைக்கும் இந்த கம்ப்ரஸர் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏசில எவாபரேட்டருக்கு முன்பகுதியில ஏர் ஃபில்டர் இருக்கும். எவாபரேட்டருக்கு முன்பகுதியில என்ன இருக்கும்னா ஏர் ஃபில்டர் இருக்கும். அந்த ஏர் ஃபில்டர் வந்து எங்கன்னா ரூம்ல இருக்கக்கூடிய ரிட்டர்ன் ஏரை வந்து ஃபுல்லா கலெக்ட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய டஸ்டையும் அதோட ஹீட்டையும் இங்க அப்சார்ப் பண்ணிட்டு ரூமுக்கு வந்து ஒரு குளிர்ந்த காட்டை ப்ளோயர் மூலியமா டக்ட் வந்து சப்ளை டக்ட் வழியாக ரூமுக்கு வந்து சப்ளை செய்யும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா மோஸ்ட் ஆஃப் த பேக்கேஜ் ஏசில வந்து ரிட்டர்ன் ஏர் டக்ட் ப்ரொவைட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்ளை டக்ட் சுத்தி இருக்கக்கூடிய கேப் வழியா ஃபால் சீலிங் கவர் பண்ணிருப்பாங்க. அந்த ஃபால் சீலிங் கேப் வழியா அந்த ரிட்டர்ன் ஏர் வந்து கலெக்ட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து இந்த பேக்கேஜஸ் உடைய கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதோடைய அமைப்பு பயன்கள் எங்கெங்க பயன்படுத்தப்படுதுன்னா இந்த பேக்கேஜஸ் மேக்ஸிமம் வந்து ரெஸ்டாரண்ட், கமர்ஷியல் பிளேஸ், மேரேஜ் ஹால், ஐடி சென்டர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பார்ட்டி ஹால், ஹோட்டல்ஸ், ஸோ இந்த மாதிரி இடத்துல வணிக ரீதியான இடத்துலையும் பயன்படுத்துறாங்க. அதே சமயத்துல இது வந்து ஒரு சில பெரிய வீடுகள்லையும் இந்த பேக்கேஜ் ஏசியை பயன்படுத்துறாங்க. இந்த ஏசி வந்து இந்த ஏசியோட அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப காம்பாக்டா இருக்கும். இது வந்து மெக்கானிக் வந்து எளிதா இதை வந்து சர்வீஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். எளிதா இதை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், அதே சமயத்துல சர்வீஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கண்டென்சர் பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் கூல் கண்டென்சரு. இந்த கம்ப்ரஸர்ல இருந்து வரக்கூடிய ஹை ப்ரெஷர் டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் வேப்பர் கேஸை கண்டென்சர் இன்லெட்ல போகும்போது கண்டென்சரோட ஷெல் வழியாக அந்த ரெஃப்ரிஜரன்ட் கேஸ் உள்ள போகும். ஸோ அதுக்கு அடுத்து கண்டென்சர்ல இருக்கக்கூடிய டியூப் வழியாக வாட்டர் கூலிங் வாட்டர் உள்ள வரும்போது இந்த வேப்பர் கேஸ் ஆனது அந்த தண்ணியில இருந்து ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணிட்டு வேப்பர் ஆனது திரவமாக மாற்றப்பட்டு கண்டென்சர் அவுட்லெட் வழியாக ட்ரையர் போய் சேரும். ஸோ ட்ரையர்ல இந்த லிக்விட் ரெஃப்ரிஜரன்ட்ல இருக்கக்கூடிய மாய்ச்சர், கண்டாமினேட் எல்லாமே வந்து ஃபில்டர் செய்யப்பட்டு எக்ஸ்பான்ஷன் வால்வ் வழியாக எவாபரேட்டர் செல்லும். இப்போ எவாபரேட்டர்ல என்ன ஆகும்னா அந்த தெர்மோஸ்டாட்டிக் எக்ஸ்பான்ஷன் வந்து ஒன் ஆஃப் த த்ராட்லிங் டிவைஸ். ஸோ இது என்ன பண்ணணும்னா அந்த எவாபரேட்டர் லோடுக்கு ஏற்ற மாதிரி இந்த லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட்டை அதுக்கு வந்து பண்ணணும்னா சப்ளை பண்ணும். ஸோ இதுல இந்த எக்ஸ்பான்ஷன் வால்வோடைய ஃபீலர் பல்ப் வந்து செக்ஷன் லைன்ல கிளாம்பிங் பண்ணிருப்பாங்க. ரொம்ப டைட்டா இறுக்கமா பொருத்தப்பட்டிருக்கும். இந்த கிளாம்ப் வந்து என்ன ஆகும்னா அந்த செக்ஷன் லைன்ல இருக்க டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த எவாபரேட்டர் காயிலுக்கு தேவையான அளவு லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட்டை ஃப்ளோ பண்ணும். ஸோ இது அங்க இருந்து ரிட்டர்ன் ஆகக்கூடிய வேப்பர் கேஸ் ஆனது லோ ப்ரெஷர் லோ டெம்பரேச்சர் மீண்டும் கம்ப்ரஸர் வழியாக செக்ஷன் லைனுக்கு இந்த சுழற்சி வந்து வேப்பர் கம்ப்ரஷன் சுழற்சி வந்து மீண்டும் தொடர்ந்து நடைபெறும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கீழே மைக்ரோ ப்ராசஸ் கண்ட்ரோல் பேனல் போர்டு இருக்கு. இந்த மைக்ரோ ப்ராசஸ் கண்ட்ரோல் பேனல் போர்டில் என்னென்ன இருக்குன்னா கம்ப்ரஸர் பவர் கான்டாக்டரும் ஓவர்லோட் ப்ரொடெக்டரு. ஸோ ஃபேன் மோட்டருக்கு ஒரு பவர் கான்டாக்டர் வித் ஓவர்லோட் ப்ரொடெக்டர். ஸோ இதில் அடிஷனலாக என்ன ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னாக்கா சிங்கிள் ஃபேஸ் ப்ரிவென்டர். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ரஸர் வந்து 3 ஃபேஸ் கம்ப்ரஸர். ஸோ ஸ்கால் கம்ப்ரஸர் எல்லாமே வந்து 3 ஃபேஸ் கம்ப்ரஸர் பேக்கேஜஸ்ல யூஸ் பண்றது எல்லாமே. இது என்னன்னா அந்த ஃப்ரீக்வன்சி மாறக்கூடாது. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி மாறினா என்ன ஆகும்னா கம்ப்ரஸர் வந்து ரிவர்ஸ் ரொட்டேஷன்ல சுத்த ஆரம்பிக்கும். ஸோ அது மாதிரி ரிவர்ஸ் ரொட்டேஷன்ல சுத்த ஆகும்போது நாய்ஸ் அதிகமா இருக்கும். பட் வந்து கேஸ் கம்ப்ரஷன் வந்து நடைபெறாது. அதே சமயத்துல கம்ப்ரஸர் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ
அதனால இந்த என்ன பண்ணுவாங்கன்னா சிங்கிள் பேஸ் ப்ரிவென்டர் அப்படின்ற ஒரு எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட் அதில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க பேனல், மைக்ரோ ப்ராசஸ் கண்ட்ரோல் பேனல் போர்டில். ஸோ அந்த சிங்கிள் பேஸ் ப்ரிவென்டர் என்ன செய்யும்னா அந்த ஃப்ரீக்வன்சி மாறினா மைக்ரோ ப்ராசஸ் கண்ட்ரோல் ரிமோட் கண்ட்ரோல்ல ஹேண்ட்செட்ல எஸ்பி அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் கிடைக்கும். எஸ்பி அப்படின்னா சிங்கிள் பேஸ் ப்ரிவென்டர். சிங்கிள் பேஸ் ப்ரிவென்டர்னா என்னன்னா ஒரு ஃபேஸ் மாறி வந்திருக்கலாம், இல்லை ஒரு ஃபேஸ் வராம இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி ஆர்ஒய்பி சீக்வன்ஸ் மாறி இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு ஃபேஸ் ஆர் ஃபேஸ் அல்லது ஒய் ஃபேஸ் அல்லது பி ஃபேஸ் ஏதாவது ஒரு ஃபேஸ் வந்து வராமல் இருக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அது கம்ப்ரஸர் வந்து சிங்கிள் ஃபேஸ் ஒரு ஃபேஸ் எரர்ல இருக்கும்போது அது கம்ப்ரஸர் ரன் ஆகாது. ஸோ அதனால அந்த மைக்ரோ ப்ராசஸ் கண்ட்ரோல் பேனல் போல எஸ்பி அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் வந்து காட்டும். ஸோ அந்த இண்டிகேஷனை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணணும், சப்ளையை செக் பண்ணிட்டு 3 பேஸ் இருந்து மிஷின் வந்து எஸ்பி காமிச்சிருந்தா ஸோ ஒரு ஃபேஸை ரிவர்ஸ் பண்ணும், சேஞ்ச் பண்ணும். ஏதாவது ஒரு ஃபேஸை சேஞ்ச் பண்ணி கனெக்ட் பண்ணும்போது அந்த சிஸ்டம் வந்து ரன் ஆயிடும். அப்படி இல்லை சம்டைம்ஸ் ஒரு ஃபேஸ் வந்து ஃபியூஸ் போயிருக்கும். ஸோ அந்த ஃபியூஸ் கனெக்ட் பண்ணா மட்டும்தான் அந்த பேக்கேஜ் ஏசி கம்ப்ரஸர் வந்து ரன் ஆகும். ஸோ இந்த பேக்கேஜ் ஏசிக்கு கண்ட்ரோல் வந்து சுவிச்சஸ் ரெண்டு கண்ட்ரோல் சுவிச்சஸ் இருக்கும். என்னன்னா ஒன்று வந்து எல்பி கண்ட்ரோல் சுவிட்ச், இன்னொன்று வந்து ஹெச்பி கண்ட்ரோல் சுவிட்ச். இந்த எல்பி கண்ட்ரோல் சுவிட்சில் எவ்வளோ ப்ரெஷர் செட்டிங் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா 50 PSI, பிலோ 50 PSI அந்த ரேஞ்சுக்கு கீழே சக்ஷன் ப்ரெஷர் டிராப் ஆகும் பட்சத்தில் ஸோ அது என்ன ஆகும்னா கம்ப்ரஸரை வந்து ட்ரிப் பண்ணிடும். ஸோ அதே சமயத்தில் ஹை ப்ரெஷர் கட் அவுட் சுவிட்ச் டிஸ்சார்ஜ் லைன்ல பிரேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹை ப்ரெஷர் கட் அவுட் சுவிட்ச் என்ன அதோட செட்டிங் ப்ரெஷர் என்னன்னா 280 290 PSI செட்டிங் ப்ரெஷர். அந்த ப்ரெஷரை எக்ஸீட் ஆகும்போது 290 PSI ப்ரெஷரை வந்து எக்ஸீட் ஆகும்போது ஹை ப்ரெஷர் கட் அவுட் சுவிட்ச் கம்ப்ரஸரை ட்ரிப் ஆகும். ஸோ இது எப்படி வந்து எய்தர் லோ ப்ரெஷர்ல வந்தாலும் கம்ப்ரஸர் ட்ரிப் ஆகுது, அதே சமயத்தில் ஹை ப்ரெஷர்ல வந்தாலும் கம்ப்ரஸர் வந்து ட்ரிப் ஆகுது. அதை எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மைக்ரோ ப்ராசஸ் கண்ட்ரோல் பேனல் போர்ட்ல இருந்து அவுட்புட் சப்ளையை வந்து சிங்கிள் பேஸ் ப்ரிவென்டர்ல இருந்து வரக்கூடிய அவுட்புட் சப்ளை மைக்ரோ ப்ராசஸ் கண்ட்ரோல் பேனல் போர்டுக்கு போயிட்டு அங்கிருந்து வரக்கூடிய அவுட்புட் சப்ளை டைரக்டா எதுல கொடுத்துருப்பாங்கன்னா எல்பி சுவிட்சோட இன்புட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்பி சுவிட்சோட அவுட்புட்டை கொண்டு போயிட்டு எஸ்பி சுவிட்சோட இன்புட்ல கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து எஸ்பி சுவிட்சோட ஹை ப்ரெஷர் கட் அவுட் சுவிட்சோட அவுட்புட்டை கொண்டு வந்து கம்ப்ரஸரோட பவர் கான்டாக்டோட காயில் கனெக்ஷன்ல இணைப்பாங்க. ஸோ இதுல என்ன ஆகும்னா ஈவன் வந்து ஹெச்பி சுவிட்சில் வந்து ட்ரிப் ஆயிருந்தாலும் கம்ப்ரஸர் காயிலுக்கு சப்ளை போகாது. ஸோ எல்பி சுவிட்சில் ட்ரிப் ஆனாலும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஹை ப்ரெஷர் சுவிட்ச் வழியாக கம்ப்ரஸருக்கு சப்ளை போகாது. ஸோ அதுக்கு இந்த கண்ட்ரோல் வந்து எஸ்பிபிஆர் வழியா வரதுனால சிங்கிள் பேஸ் ப்ரிவென்ஷன் அந்த கண்ட்ரோல் வழியா வரதுனால ஒரு ஃபேஸ் மாறினாலும் இல்லை ஒரு ஃபேஸ் கட் ஆனாலும் கம்ப்ரஸருக்கு சப்ளை வந்து போகாது. ஸோ இதுல பாத்தீங்கன்னாக்கா இதுல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஃபேன் மோட்டர் வந்து அதே சமயத்துல ரிவர்ஸ், அதுவும் வந்து 3 ஃபேஸ் ஃபேன் மோட்டர் தான். ஸோ ஒரு 5 டன்னு பேக்கேஜ் ஏசியில குறைஞ்சபட்சம் ஒரு 1 HP ஃபேன் மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த 1 HP ஃபேன் மோட்டரும் RYB சீக்வன்ஸ்ல தான் வேலை செய்யும். ஸோ அது சீக்வன்ஸ் மாறினாலும் அந்த பேக்கேஜ் ஏசி வந்து என்ன ஆகுன்னா ஃபேன் மோட்டர் வந்து அதே சமயத்துல ஃபேஸ் 1 கட் ஆகி வந்தாலும் இந்த சிஸ்டம் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ இதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த ஹை ப்ரெஷர் சுவிட்சில் இந்த கம்ப்ரஸர் வந்து ட்ரிப் ஆகுது. என்னென்ன காரணங்களால் ஹை ப்ரெஷர் சுவிட்சில் ட்ரிப் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கம்ப்ரஸர் வந்து வாட்டர் பம்ப் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த சர்க்குலேட்டிங் பம்ப் இருக்கும். இந்த கண்டென்சர்ல வந்து ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் வேப்பர் கேஸை கூல் பண்றதுக்காக வாட்டர் ஃப்ளோ ஆகும். அந்த வாட்டர் ஃப்ளோ எப்படி வரும்னாக்கா வாட்டர் சர்க்குலேட்டிங் பம்ப் மூலியமாக கூலிங் டவருக்கு போயிட்டு வாட்டர் வந்து குளிர செய்யப்பட்டு மீண்டும் கம்ப்ரஸர் கண்டென்சருக்கு வரும். ஸோ அப்போ அந்த வாட்டர் சர்க்குலேட்டிங் பம்ப் வந்து வேலை செய்யல அப்படின்னு சொன்னா கண்டென்சருக்கு வாட்டர் வந்து ரீசர்க்குலேட் ஆகாது. ஸோ அப்போ கண்டென்சருக்கு வாட்டர் ரீசர்க்குலேட் ஆகாத பட்சத்துல கண்டென்சர் ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் ரைஸ் ஆகும்போது இந்த டிஸ்சார்ஜ் ப்ரெஷர் வந்து 290 PSIக்கு மேல எக்ஸீட் ஆகும். ஸோ அப்படி எக்ஸீட் ஆகும்போது என்ன ஆகும்னா கம்ப்ரஸரை ட்ரிப் பண்ணி விட்டுரும். ஸோ ஒரு அளவுக்கு மேல போனா அந்த கம்ப்ரஸர் வந்து வைண்டிங் வந்து டேமேஜ் ஆகுன்றதுனால அது வந்து ட்ரிப் ஆயிடும். ஸோ இப்போ என்னன்னா அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா அவுட்டோர்ல வந்து இந்த சர்க்குலேட்டிங் பம்பு வேலை செய்யலைனாலும் இந்த ப்ராப்ளம் வரும். அதே சமயத்துல கூலிங் டவர்ல பாத்தீங்கன்னாக்கா ஸ்ப்ரே நாசில்ஸ் இருக்கும். இந்த ஸ்ப்ரே நாசில்ஸ்லாம் அடைச்சிட்டு இந்த தண்ணி சரியா குளிர வைக்கப்படலை,
கூல் ஆகலை அப்படின்னு சொன்னாலும் அந்த கண்டென்சருக்கு வரக்கூடிய வாட்டர் வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமா இருக்கும். அப்போ அந்த ஹை ப்ரெஷர் கேஸை வந்து லிக்விடா மாற்ற முடியாது. ஸோ அதனால அந்த ஹை ப்ரெஷர் சுவிட்ச் வந்து ட்ரிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்து இந்த லோ ப்ரெஷர் சுவிட்ச் வந்து கம்ப்ரஸரை எப்படி ட்ரிப் பண்ணுது, என்னென்ன காரணங்களா ட்ரிப் பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா, ஏதாவது ஒரு இடத்துல பைப் லைன்ல ஒரு சின்ன லீக்கேஜ் ஏற்படும் போது சக்ஷன் ப்ரெஷர் பிலோ 50 PSI அந்த லெவலுக்கு போகும்போது அந்த எல்பி சுவிட்ச் என்ன பண்ணுன்னா அந்த கட் அவுட் சுவிட்ச் வந்து கம்ப்ரஸர் போகக்கூடிய சப்ளையை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி சம்டைம்ஸ் வந்து என்னன்னா ஏர் ஃபில்டர் வந்து ஃபுல்லா பிளாக் ஆயிடும். ஸோ ஃபுல்லா பிளாக் ஆகினா எவாபரேட்டர் அந்த ப்ளோயரால எவாபரேட்டர்ல இருக்கக்கூடிய லோடை அந்த கூலிங்கை வந்து அதால என்ன பண்ண முடியாது, சக் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா எவாபரேட்டர் காயில் ஃபுல்லா ஐஸ் பிளாஸ்ட் ஆகும். ஸோ அந்த சிஸ்டத்துல இருக்கக்கூடிய கேஸ் எல்லாமே வந்து ஐஸா ஃபாஸ்ட் ஆகும்போது ரிட்டர்ன் லைன் செக்ஷன் லைனுக்கு கேஸ் வர்றது வந்து குறையும். ஸோ பேப்பர் கேஸ் வந்து உள்ள வரக்கூடிய இன்கமிங் கேஸோட குவான்டிட்டி குறையும் போது இந்த ப்ரெஷர் வந்து டிராப் ஆகும். ஸோ பிலோ 50 PSIக்கு கீழே போகும்போது கம்ப்ரஸர் வந்து என்ன ஆயிடும், ட்ரிப் ஆயிடும். ஸோ அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா அது தெர்மோஸ்டாட்டிக் எக்ஸ்பென்சிவா இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து ட்ரையர் இருக்கு. ஸோ இந்த ட்ரையர் என்ன ஆகும்னா அந்த ரெஃப்ரிஜரன்ட்ல கேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு so many years ஒரு 3 to 5 years அந்த ட்ரையரை யூஸ் பண்ணும்போது அந்த ட்ரையர் என்ன ஆகும்னா பிளாக் ஆயிடும். ஸோ அந்த ட்ரையர் பிளாக் ஆச்சுன்னாக்கா இமீடியட்டா கேஸ் வந்து லிக்விட் வந்து ட்ரையருக்கு அடுத்து எக்ஸ்பேன்ஷன் வால்வுக்கு போகாது. ஸோ அப்போ வந்து செக்ஷன் லைன்ல வந்து அப்படி என்ன ஆகும்னா வேக்யூம் கிரியேட் ஆகும். ஸோ வேக்யூம் கிரியேட் ஆகும்போது பிலோ 50 PSI போகும்போது இந்த கம்ப்ரஸர் வந்து ட்ரிப் ஆயிடும். ஸோ இந்த ட்ரையர் ஃபால்ட் வந்தாலும் கம்ப்ரஸர் வந்து எல்பி சுவிட்சில் லோ ப்ரெஷர் கட் அவுட்ல ட்ரிப் ஆகும். ஒரு சில நேரங்கள்ல இந்த தெர்மோஸ்டாட்டிக் எக்ஸ்பேன்ஷன் வால்வ்ல லிக்விட் வந்து சரியா வந்து எவாபரேட்டருக்கு சப்ளை பண்ணாங்க. ஸோ ஸ்மால் பிளாக் மினிமைஸ் பிளாக் ஒரு பார்ஷியலி பிளாக் ஆயிடும். பார்ஷியலி பிளாக் ஆகும்போது கொஞ்சமான குறைந்த அளவுல லிக்விட் தான் வந்து உள்ள வந்து சப்ளை ஆகும். அப்போ வந்து எவாபரேட்டருக்கு ஏற்ற லோடு வந்து கிடைக்காதனால உள்ள அலோவ் பண்ணக்கூடிய லிக்விட் வந்து இமீடியட்டா ஐஸா மாறிடும். ஸோ ஐஸா மாறும்போது ரீசர்க்குலேட்டிங் கேஸ் குவான்டிட்டி அளவு வந்து குறையும். ஸோ அப்படி குறையும் போது உங்களுக்கு என்ன ஆகும், லோ ப்ரெஷர் கட் அவுட் சுவிட்ச்ல ட்ரிப் ஆயிடும். ஸோ அடுத்தபடியா பார்த்தோம்னாக்கா ஃபேன் மோட்டர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபேன் மோட்டர் பெல்ட் கட் ஆயிடுச்சுனாக்கா லோயர் ஃபேன் ஒர்க் ஆகாது. ஸோ அப்போ எவாபரேட் வரக்கூடிய லோடை அதால என்ன பண்ண முடியாது, அப்சார்ப் பண்ண முடியாது. இந்த பட்சத்துல என்ன ஆகும்னா அங்க எவாபரேட்டர் உள்ள வரக்கூடிய ரெஃப்ரிஜரேட் லிக்விட் எல்லாமே வந்து டோட்டலா ஐஸா ப்ராஸ்ட் ஆயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஐஸா ப்ராஸ்ட் ஆகும்போது ரிட்டர்ன் லைனுக்கு தேவையான குவான்டிட்டி ரெஃப்ரிஜரண்ட் வந்து உள்ள வராது. ஸோ அந்த லோ ப்ரெஷர் கட் அவுட் சுவிட்ச் என்ன ஆகுனா அந்த ரீடிங்ல பிலோ 50 PSI போகும்போது இந்த கட் அவுட் சுவிட்ச் வந்து அதை வந்து ட்ரிப் பண்ணிடும் கம்ப்ரஸர் சேஃபர் சைட். ஸோ இது ரெண்டுமே லோ ப்ரெஷர் கட் அவுட் சுவிட்சும் ஹை ப்ரெஷர் கட் அவுட் சுவிட்ச் ரெண்டுமே வந்து சேஃப்டி சுவிட்ச். ஸோ ரெண்டு சேஃப்டி சுவிட்சும். ஸோ அதில் பெல்ட் கட் ஆனாலும் இந்த ப்ராப்ளம் வரும். சம்டைம்ஸ் வந்து இந்த ஃபேன் மோட்டருடைய பேரிங் வந்து ஜாம் ஆகிட்டு இருக்கும். ஸோ பேரிங் ஜாம் ஆனதுனால என்ன ஆகும், மோட்டர் வந்து ஆர்பிஎம் வந்து கம்மியா இருக்கும். அந்த மோட்டர் ஆர்பிஎம் கம்மியாகும் போது எவாபரேட்டர் வழியா ஏரை வந்து அதிக அளவுல செக் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன ஆகும்னா அந்த ரெஃப்ரிஜரன்ட் கேஸ் வந்து இன்டோர் காயில் ஃபுல்லா ஐஸ் பிளாஸ்ட் ஆகும். ஸோ அப்படி ஐஸ் பிளாஸ்ட் ஆகும்போது இந்த எல்பி சுவிட்சில் இந்த கம்ப்ரஸர் வந்து ட்ரிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு. ஸோ இதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னாக்கா இந்த கண்டென்சர்ல வந்து வாட்டர் ஃபெயிலியர் சுவிட்ச்னு ஒன்று. ஸோ அதாவது சம்டைம்ஸ் வந்து வாட்டர் ஃப்ளோ வந்து ஜாஸ்தியா இருந்தாலோ இல்லை வாட்டர் லைன்ல பிளாக் இருந்தாலோ அந்த வாட்டர் ஃபெயிலியர் சுவிட்ச் வந்து அந்த கம்ப்ரஸரை வந்து ட்ரிப் பண்றதுக்காக ஒரு வாட்டர் ஃபெயிலியர் சுவிட்சை ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சுவிட்ச் மூலியமாக அந்த கம்ப்ரஸரை வந்து ட்ரிப் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பேக்கேஜ் ஏசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 4 மவுண்டட் பேக்கேஜ் ஏசி. இது வெர்டிக்கல் அமைப்பு, பார்க்கறதுக்கு ஒரு நீல வாக்கு தோற்றத்துல தான் இருக்கும். இது வந்து பில்டிங்க்கு வெளியிலையும் ப்ரொவைட் பண்ணி அந்த கண்டிஷன் செய்ய வேண்டிய அறையை வந்து நம்ம கூல் பண்ணலாம். இல்லை ஓப்பன் டெரஸுக்கு மேலே கொண்டு போயிட்டு ஒரு பார்ட்டிஷியன் ப்ரொவைட் பண்ணி அங்கிருந்து சீலிங்கை ஓப்பன் பண்ணி சீலிங் வழியாக டக்டை வந்து கண்டிஷன் செய்யப்பட வேண்டிய இடத்துக்கு கொண்டு வந்தோம் இந்த ஏசியை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். ஸோ இது வந்து இந்த ஏசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அட்வான்ஸ் சிஸ்டம், பட் எஃபிஷியன்ட் சிஸ்டம். இதில் வந்து மெயின்டெனன்ஸ் ட்ரபிள் ரொம்ப கம்மி. ஸோ பல வருஷம் இந்த ஏசியை யூஸ் பண்ணாலும் அதை சர்வீஸ் பண்ணோம்னா இம்மீடியட்டா அது வாங்கின 80% எஃபெக்டை வந்து நம்ம ரீகலெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு சில ஏசியை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு so many years வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறம்
உங்களால வந்து அந்த 90% எஃபெக்ட் கொடுக்க முடியாது. என்ன காரணம்னா அந்த ஏசியோட அமைப்பு அந்த மாதிரி இருக்கும். பட் பேக்கேஜ் ஏசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு 5 to 6 இயர்ஸ் நீங்க அந்த ஏசியை யூஸ் பண்ணாலும் அந்த ஏசியை வந்து நல்ல முறையில் அதை ரீகண்டிஷனிங் சர்வீஸ் பண்ணும்போது பேக் டு ஒரிஜினல் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ முதல்ல என்ன பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்ததோ அதே பெர்ஃபார்மன்ஸுக்கு அந்த பேக்கேஜ் ஏசி கண்டிப்பா வந்து வந்துடும். ஸோ அதனாலதான் இந்த பேக்கேஜ் ஏசி என்ன சொல்லுவாங்கன்னா பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேக்கேஜ் ஏசி இன்வெஸ்ட் பண்றது வந்து ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் அப்படின்னு. என்ன காரணம்னா இந்த ஏசி வந்து நல்ல பவர் கன்சப்ஷனை கொடுக்கும், கூலிங் எஃபெக்ட் வந்து நல்லா இருக்கும். ஸோ சர்வீஸ் வந்து அடிக்கடி ஃபால்ட் வந்து ரொம்ப வராது, வந்தாலும் வந்து கொஞ்சம் இதை ஃபால்ட்டை பழுது நீக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சிஸ்டம். ஸோ இதை வந்து ரொம்ப ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபால்ட்டு அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பேக் சைடு ஆக்சுவலாக இந்த பேக்கேஜ் ஏசியை இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா 2 வகையான கண்டென்சர் இதில் பயன்படுத்துவோம். இப்போ நான் சொன்னது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் கூல்டு கண்டென்சர் பயன்படுத்தக்கூடிய ஒரு பேக்கேஜ் ஏசியை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இதில் இந்த வாட்டர் கூல்டு கண்டென்சருக்கு பதிலாக ஏர் கூல்டு கண்டென்சரும் பயன்படுத்தலாம். அது இப்போ லேட்டஸ்டாக வரக்கூடிய அத்தனை பேக்கேஜ் ஏசிகளும் மேக்ஸிமம் 90% ஆஃப் பேக்கேஜ் ஏசி வந்து ஏர் கூல்டு கண்டென்சரை பயன்படுத்தி தான் இன்ஸ்டாலேஷன் செய்யப்படுகிறது. ஸோ இதில் என்னன்னா வாட்டர் கூல்டு கண்டென்சருக்கு பதிலாக ஏர் கூல்டு கண்டென்சர் வந்து 2 யூனிட் ஆகும். ஸோ ஏர் கூல்டு கண்டென்சர் பயன்படுத்தக்கூடிய ஏசி எப்படி இருக்குன்னா 2 யூனிட், இன்டோர் அவுட்டோர் 2 செப்பரேட் யூனிட்டா வரும். ஸோ நம்ம என்ன பண்ணா இன்டோர் அவுட்டோர் அதுக்கு உரிய ஒரு லொகேஷன்ல செலக்ட் பண்ணி பொசிஷன் பண்ணிட்டு இன்டோர் டு அவுட்டோர் காப்பர் பைப் கனெக்ஷன். இந்த காப்பர் பைப் பார்த்தீங்கன்னாக்கா சாதாரணமாக நம்ம ஸ்பிட் ஏசிக்கு பயன்படுத்தக்கூடிய சாஃப்ட்ரான் காப்பர் டியூப் இதில் பயன்படுத்த முடியாது. இதில் இப்போ என்ன பண்ணலாம்னா ஆட்ரான் காப்பர் டியூப் மட்டும்தான் இதில் பயன்படுத்த முடியும். என்ன பைப்னா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 டன் பேக்கேஜ் ஏசிக்கு குறைஞ்சபட்சம் டிச்சார்ஜ் லைன் 7/8, அதாவது 22 mm காப்பர் டியூப் பயன்படுத்துவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக லிக்விட் லைன் பார்த்தீங்கன்னாக்கா 15 mm, அதாவது 5/8. இந்த 2 சைஸ் வந்து 5 டன் ரேஞ்ச் அந்த 5 டன் கெப்பாசிட்டி உள்ள ஒரு பேக்கேஜ் ஏசிக்கு இன்டர் கனெக்டிங் பைப்பா யூஸ் பண்ணோம். இதை வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இது ஆட்ரான் பைப் தான். ஸோ ஆட்ரான் போது இதை வந்து வளைக்க முடியாது, எளிதில் இதை என்ன பண்ண முடியாது, வளைக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை கட் பண்ணி எல்போ ஃபிட்டிங்ஸ், ஸோ ஜாயின் பண்ணணும். ஒரு பைப் லென்த்தா ஜாயின் பண்ணணும்னா கப்ளிங் யூஸ் பண்ணணும். இல்லை பெண்டு யூஸ் பண்ணும்போது எல்போஸ் யூஸ் பண்ணி பிரேசிங், கேஸ் வெல்டிங் கார்ச் பயன்படுத்தி பிரேசிங் பண்ணணும். காப்பர் அலாய் பிரேசிங் ராடை வச்சு பிரேசிங் பண்ணிட்டு அதை நம்ம பைப் கனெக்ஷன் பண்ணணும். ஸோ இந்த பைப் கனெக்ஷன் பண்ணும்போது பைப் கனெக்ஷன் எங்கிருந்து எங்க பண்ணிட்டு போகணும் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. எங்க இருந்துன்னா முதல்ல பைப் கனெக்ஷன் வந்து இன்டோர்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ இன்டோர்ல இருந்து கனெக்ட் பண்ணிட்டே நம்ம போகணும். போயிட்டு அவுட்டோர் கிட்ட போகும்போது கடைசி ஜாயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பைப்புல டிஸ்கனெக்ட் பண்ணிடணும். என்ன காரணம்னா நம்ம வந்து பிரேசிங் பண்ணுவோம். பிரேசிங் பண்ணும்போது கார்பன் ஃபார்மேஷன் ஆகும். பைப்போட மேலையும் பைப்புக்கு உள்ளேயும் கார்பன் ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ இந்த கார்பன் ஃபார்மேஷனை நம்ம ஃப்ளஷ் அவுட் பண்ணி எடுக்காம கரெக்டா அவுட்டோர்ல கனெக்ஷன் பண்ணணும். என்ன ஆகும்னா கார்பன் எல்லாமே வந்து என்ன ஆகும்னா உள்ள போயிடும். இது உள்ள கம்ப்ரஸர் உள்ள போயும் அந்த ஆயிலோட கலரையும் ஆயிலோட கண்டிஷன் விஸ்காசிட்டி வந்து மாறிடும். ஸோ இதனால என்ன பண்ணுவாங்கன்னா பிஃபோர் கனெக்ஷன் அவுட்டோரோட கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி நைட்ரஜன் கேஸ், ட்ரை நைட்ரஜனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்டோர்ல சர்வீஸ் வால்வ் இருக்கும். அந்த சர்வீஸ் வால்வ் வழியா ட்ரை நைட்ரஜனை உள்ள ஃப்ளோ பண்ணி 2 லைனையும் ஃப்ளஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அவுட்டோர்ல நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அவுட்டோர்ல கனெக்ட் பண்ணிட்டு நம்ம அந்த இன்டோர் டு அவுட்டோர் ஃபுல் சிஸ்டம் வந்து நைட்ரஜன் ஒரு 300 PSI வந்து ஹோல்டு பண்ணிட்டு ஸோ ஏதாவது லீக்கேஜ் இருக்கா அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் லீக்கேஜ் இல்லை அப்படின்றது நம்ம உறுதிப்படுத்துறதுக்கு அப்புறம் ஸோ நம்ம என்ன பண்ணோம் அந்த நைட்ரஜன் அந்த சிஸ்டத்துல ஏற்றக்கூடிய சார்ஜ் பண்ண நைட்ரஜனை ப்ரெஷரைஸ் செய்யப்பட்ட அந்த நைட்ரஜனை குறைந்த அளவு ப்ரெஷர்ல என்ன பண்ணுவோம் ஆம்பியன் அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர்ல நம்ம என்ன பண்ணணும் ரிலீஸ் பண்ணணும். ஸோ அப்படி ரிலீஸ் பண்ணும்போது உள்ள இருக்கிற என்டையர் ட்ரை நைட்ரஜன் வெளியில லீக் அவுட் பண்ணியாச்சு அப்படின்றத உறுதிப்படுத்திய பிறகு கேஜ் மேனிஃபோல்டையும் வேக்யூம் பம்ப் உதவியால என்ன பண்ணணும் வேக்யூம். ஸோ கேஜ் மேனிஃபோல்டு உள்ள சார்ஜிங் போர்ட்டை வேக்யூம் பம்ப்ல கனெக்ட் பண்ணிட்டு சக்ஷன் கேஜ் மேனிஃபோல்டு இருக்கக்கூடிய சக்ஷன் போர்ட்டை கொண்டு சக்ஷன் லைன் போர்ட்ல கனெக்ட் பண்ணிடலாம். அந்த ஓஸோட மறுமுனையை சக்ஷன் சர்வீஸ் வால்ல கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணி முடிச்சோன்னா சக்ஷன் சர்வீஸ் வாலோட வால்வை திறந்து அடுத்து கேஜ் மேனிஃபோல்டு இருக்கக்கூடிய சக்ஷன் சர்வீஸ் வால்வு வீல் வால்வை திறந்துட்டு ஹை ப்ரெஷர் சைடு இருக்கக்கூடிய வீல் வால்வை என்ஷோர் பண்ணிக்கணும் க்ளோஸ்ல இருக்கான்னு பார்த்துக்கிட்டு வேக்யூம் பம்பை ஸ்டார்ட் பண்ணணும்.
ஸோ இந்த வேக்யூம் பம்பை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து பிலோ 30 PSI இன்ச்சஸ் ஆஃப் வேக்யூம் ரீச் ஆன உடனே நம்ம என்ன பண்ணோம், அந்த சக்ஷன் சர்வீஸ் வால்வை க்ளோஸ் பண்ணிட்டு வேக்யூம் பம்பில் இருக்கக்கூடிய லைனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு R22 கேஸ் சிலிண்டரோட இணைக்கணும். ஸோ இணைச்சிட்டு நம்ம அந்த கேஸை வந்து ஒரு சம் அமௌண்ட் ஒரு 200 grams 300 grams வந்து கேஸை வந்து ஐடில் பண்ணிட்டு மறுபடியும் இந்த வேக்யூம் வந்து மறுபடியும் டி வேக்யூம் பண்ணும். ஸோ அது என்னன்னா டீப் வேக்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இந்த சிஸ்டத்தோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். டெம்பரேச்சர் கூலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour டீப் வேக்யூம் போட்ட பிறகு வேக்யூம் பம்பை ஆன்சர் சர்வீஸ் வால்வ்ல ஷட்டப் செக்ஷன் சர்வீஸ் வால்வ்ல க்ளோஸ் பண்ணிட்டு கேஜ் மேனிஃபோல்ட்ல இருக்கக்கூடிய சார்ஜிங் போர்ட்ல இருக்க கனெக்ட் லைனை வேக்யூம் பம்ப்ல இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அந்த சார்ஜிங் லைனை R22 சிலிண்டர்ல இணைக்கணும். ஸோ இணைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சிஸ்டத்துல கேஸை வந்து நம்ம ஐடியல் பண்ணலாம். ஐடியல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சிஸ்டத்துக்கு ஒயரிங் கனெக்ஷன் இன்டர் கனெக்ஷன் ஒயரிங் கொடுத்துட்டு ஆன் பண்ணும்போது ஸோ கேஸ் சார்ஜிங் எடுத்த உடனே வந்து ஃபுல் அமௌண்ட் ஆஃப் கேஸ் வந்து இமீடியட்டா நம்ம வந்து ஒரு சிஸ்டத்துல ஏற்றக்கூடாது. ஏன்னா அது நம்ம அதுக்கு என்ன குவான்டிட்டி தெரியாது, எவ்வளவு குவான்டிட்டி ஏற்றணுன்றதை நம்ம வந்து பை ரன்னிங் கண்டிஷன்ல பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பை வெயிட் மெத்தட் பண்ணும். ஸோ இருக்கிறதுல பெஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃப்ரிஜரன்ட் சார்ஜ்ல இருக்கிறதுல பெஸ்ட் மெத்தட் எடுத்துக்கிட்டாக்கா பை வெயிட். ஸோ அந்த சிஸ்டத்துல ஒரு 5.5 பேக்கேஜ் ஏசிக்கு ஒரு 3 to 4 kilogram கேஸ் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாக்கா என்ன ஆகும்னா நம்ம அது வெயிட்டிங் ஸ்கேல்ல சர்வீஸ் சிலிண்டர்ல ஹோல்டிங் பண்ணிட்டு நம்ம அந்த சிஸ்டத்துல 4 kilo கேஸ் ஏறுற வரைக்கும் அந்த சிலிண்டரை ஓபன் பண்ணி ஐடியல் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அடிஷனலா நம்ம டாப் அப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா. பட் இருக்கிறதுலே பெஸ்ட் மெத்தட் எடுத்துட்டீங்கன்னாக்கா இது வெயிட்டிங் மெத்தட் தான். ஸோ இந்த வெயிட்டிங் மெத்தட்லையும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல வெயிட்டிங் ஸ்கேல் இல்லாத பட்சத்துல ப்ரெஷரையும் கம்ப்ரஸரோட ஆம்பியர், அதாவது டிஸ்சார்ஜ் ப்ரெஷர், சக்ஷன் ப்ரெஷர், கம்ப்ரஸரோட ரன்னிங் ஆம்பியர். கம்ப்ரஸர் ஓடும் போது அது எவ்வளவு ஆம்ப் எடுக்குது, ஃப்ளோ ஆம்ப்ஸ் எவ்வளவு எடுக்குது, ஸ்டார்டிங் ஆம்பியர் எவ்வளவு எடுக்குது, கம்ப்ரஸரோட சக்ஷன் ப்ரெஷர் எவ்வளவு இருக்கு, அதெல்லாம் நம்ம அந்த மெஷர்மெண்ட்டை 1 by 1 அப்படியே வாட்ச் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், கேஸ் ஏற்றலாம். பட் இதுல வந்து ஒரு சிஸ்டத்துல கேஸ் எவ்வளோ வைக்கணும்னா 65 PSI வைக்கணும். சக்ஷன் ப்ரெஷர் எவ்வளவு இருக்குன்னா R22 கேஸ்க்கு சிஸ்டத்துல 65 PSI. ஸோ சக்ஷன் ப்ரெஷர் 65 PSI இருக்கும்போது சிஸ்டத்தோட டிஸ்சார்ஜ் ப்ரெஷர் எவ்வளவு இருக்கும்னா 250 to 260. இது வந்து கரெக்டான ஒரு ப்ரெஷர். ஸோ இந்த ப்ரெஷர்ல இருக்குன்னா அந்த சிஸ்டம் வந்து பர்ஃபெக்டா கேஸ் சார்ஜிங் பண்ணிருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு. ஸோ நம்ம வந்து இதுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிஸ்டத்துக்கு கேஸ் ஏற்றும் போது குறைவாகவும் ஏற்றக்கூடாது, ஜாஸ்தியாகவும் ஏற்றக்கூடாது. என்ன காரணம், குறைவா ஏற்றினாலும் சிஸ்டம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியா இருக்கும், ஜாஸ்தியா ஏற்றினாலும் சிஸ்டம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து எப்படி இருக்கணும், ஈவனா கரெக்டா இருக்கும். அந்த ப்ரெஷரோட குவான்டிட்டி வந்து கரெக்டா இருக்கும். 65 PSI 65 PSI, 260 PSI 260. ஸோ அந்த ரேஞ்சில இருந்து அது மாறக்கூடாது. அப்படி மாறும்போதுல அந்த சிஸ்டத்தோட சைக்கிள் வந்து இம்பேலன்ஸ் ஆகும். ஸோ ஓவர் சார்ஜ் பண்ணும்போது கண்டென்சர்ல லிக்விட் ஃபிளட் பேக் ஆகும், கண்டென்சேஷன் சரியா நடக்காது. ஸோ கண்டென்சேஷன் சரியா நடக்காதுன்னா நமக்கு வந்து எவாபரேட்டர்ல நமக்கு தேவையான எவாபரேஷனும் நடக்காது, கூலிங் வந்து அவுட்புட் கிரில்ல நமக்கு கிடைக்காது. அதனால மேக்ஸிமம் வந்து பேக்கேஜ் ஏசியில பொறுத்த வரைக்கும் கேஸ் சார்ஜிங் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதுக்கு பை வெயிட் மெத்தட்ல பண்ணும்போது நம்ம எதை பத்தியும் யோசிக்க தேவையில்லை, அது ஆக்சுவல் குவான்டிட்டி. ஸோ இதுல பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த பேக்கேஜ் ஏசியில குவான்டிட்டி வந்து போட்டிருப்பாங்க 3.5 kgs அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனா ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா 3.5 kgs விட ஜாஸ்தியா போகும். என்ன காரணம்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த பைப் லென்த். ஸோ இன்டோர் ஏசியும் அவுட்டோர் ஏசியும் இணைக்கிறோம் இல்லைங்களா, அது வந்து 3 to 9 meters வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அந்த அவங்க கொடுத்த அந்த கால்குலேஷன் வந்து கரெக்டா இருக்கும். ஸோ அதுக்கு மேல எக்ஸீட் ஆகும்போது ஸோ அபோவ் 30 feet மேல ஒரு பேக்கேஜ் ஏசியை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இப்போ அந்த பேக்கேஜ் ஏசியை பொறுத்த வரைக்கும் இந்த சப்ஜெக்ட்ல எப்படி கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஸோ ஒரு சக்ஷன் லைன்ல லோ ப்ரெஷர் கட் அவுட் சுவிட்ச் எந்த இடத்துல பொருத்தப்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம்னா சக்ஷன் லைன், டிஸ்சார்ஜ் லைன், லிக்விட் லைன், பிஃபோர் கண்டென்சர்.
ஸோ இந்த 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னாக்கா கரெக்டான ஆப்ஷன் பாத்தீங்கன்னாக்கா சக்ஷன் லைன். ஸோ அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இதே கொஸ்டின் அப்படியே ஷஃபிள் பண்ணி கேட்கலாம். எப்படி கேட்கலாம்னா சக்ஷன் லைன்ல எந்த என்ன கண்ட்ரோல் சுவிட்ச் பொருத்தப்பட்டிருக்கும், சக்ஷன் லைன்ல பொருத்தப்பட்டுள்ள கண்ட்ரோல் சுவிட்சினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்படின்னும் போது என்னன்னா ஆப்ஷன் எப்படி கொடுப்பாங்கன்னா ஹை ப்ரெஷர் கட் அவுட் சுவிட்ச், லோ ப்ரெஷர் கட் அவுட் சுவிட்ச், ஆயில் ப்ரெஷர் கட் அவுட் சுவிட்ச், லிக்விட் லைன் கட் அவுட் சுவிட்ச், லிக்விட் லைன் இண்டிகேட்டர். ஸோ இது 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா லிக்விட் லைன் இண்டிகேட்டர், ஹை ப்ரெஷர் கட் அவுட் சுவிட்ச் இது ரெண்டுமே வந்து பொருந்தாது. ஸோ இப்போ நமக்கு ஆக்சுவலா ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா லோ ப்ரெஷர் கட் அவுட் சுவிட்ச். ஸோ இது மாதிரி கொஸ்டினை வந்து ஷஃபிள் பண்ணி கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல வந்து அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னாக்கா அக்யூமுலேட்டர். ஸோ அக்யூமுலேட்டர்னா என்னன்னா சக்ஷன் லைன்ல தான் அக்யூமுலேட்டர் பொருத்தப்பட்டிருப்பாங்க. என்ன காரணத்துக்காக அப்படின்னா லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட் வந்து அன்வேப்பரைஸ் லிக்விட், எவாபரேட்ல இருந்து வரக்கூடிய அன்வேப்பரைஸ் லிக்விட அக்யூமுலேட்டர் வந்து சர்ஜ் பண்ணிட்டு ஸோ அந்த லிக்விட் இருந்து டைரக்டா கம்ப்ரஸருக்கு போகாம என்ன பண்ணும், அதை வந்து லிக்விட் ஃபிளட் பேக்கை அவாய்ட் பண்ணும். ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ எந்த லைன்ல அக்யூமுலேட்டர் பொருத்தப்பட்டிருக்கு, ஸோ அப்படின்னும் போது சக்ஷன் லைன். ஸோ அதையும் சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா எக்ஸ்பான்ஷன் வால்வு இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த எக்ஸ்பான்ஷன் வால்வுடைய ஃபீலர் பல்ப், எக்ஸ்பான்ஷனுடைய ஃபீலர் பல்ப் வந்து எந்த லைன்ல கிளாம்பிங் செய்யப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் பாத்தீங்கன்னாக்கா சக்ஷன் லைனு, டிஸ்சார்ஜ் லைனு, லிக்விட் லைனு, அடுத்து வந்து ஈக்குவலைசர் லைன். ஸோ இந்த 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். ஆப்ஷன் கிரியேட் பண்றது ரொம்ப ஈஸி. பட் ஆன்சர் பாத்தீங்கன்னாக்கா சக்ஷன் லைன். சக்ஷன் லைன்ல நல்லா டைட்டா கிளாம்பிங் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இது பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து ட்ரையருக்கு ட்ரையர் இருக்கு இல்லைங்களா, ட்ரையரை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ஃபில்டர் டிரைவர் எந்த லைன்ல எதற்கு முன்னாடி பொருத்தப்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரு இது. பிஃபோர் எக்ஸ்பான்ஷன் வால், ஆஃப்டர் எக்ஸ்பான்ஷன் வால், ஆஃப்டர் சக்ஷன் லைன், டிஸ்சார்ஜ் லைன், ஆஃப்டர் கம்ப்ரஸர். ஸோ அது மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபில்டர் ட்ரையர் எங்க பொருத்தப்பட்டிருக்குன்னா சிஸ்டத்துல பிஃபோர் எக்ஸ்பான்ஷன் வால். எக்ஸ்பான்ஷன் வாலுக்கு முன்னாடி என்ன பர்பஸ்னா ஃபில்டர் ட்ரையர் வந்து லிக்விட்ல இருக்கக்கூடிய மாய்ச்சரையும் அதனுடைய அதுல இருக்கக்கூடிய இரும்பு துகள்கள் இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், ஃபில்டர் பண்ணணும். ஸோ அது வந்து எங்க இருக்குன்னா எக்ஸ்பான்ஷன் வால்வுக்கு முன்னாடி போட்டாதான் அந்த பர்பஸ் வந்து சால்வ் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்து வைக்கனால அது எந்த வித யூஸும் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து கொஸ்டின் வந்து நம்ம இதுல ஒரு கொஸ்டின் அப்படியே கிரியேட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இதுல என்ன பாத்தீங்கன்னாக்கா ஸ்க்ரால் கம்ப்ரஸர்ல அதிகமா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 5 டன் வரைக்கும் அக்யூமுலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் ஸ்மால் கெப்பாசிட்டி அவங்க டிசைட் பண்ணிக்கிறது 5 டன். அபோவ் 5 டன் கெப்பாசிட்டியில பாத்தீங்கன்னாக்கா கம்பல்சரி அக்யூமுலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அதுக்கு அடுத்து வந்து இந்த டிஸ்சார்ஜ் லைனும் லிக்விட் லைனும். ஸோ பேக்கேஜ் ஏசில டிஸ்சார்ஜ் லைனை பாத்தீங்கன்னாக்கா ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. என்ன காரணம்னா அதுல இருக்க ஹை டெம்பரேச்சர். ஸோ கண்டென்சர்ல இருந்து வெளியில போகக்கூடிய டிஸ்சார்ஜ் லைனு, கண்டென்சரோட அவுட்லெட், கம்ப்ரஸரோட அவுட்லெட் டிஸ்சார்ஜ் லைனு கண்டென்சரோட இன்லெட்ல கனெக்ட் ஆகி அங்கிருந்து கண்டென்சேட் ஆகி லிக்விட் மாறி அது ரிட்டர்ன் டு இன்டோர் யூனிட்டுக்கும். ஸோ இந்த இன்பிட்வீன் கனெக்ஷன்ல பாத்தீங்கன்னாக்கா டிஸ்சார்ஜ் லைனுக்கு ரெட் பெயிண்ட்டும் லிக்விட் லைனுக்கு எல்லோ பெயிண்ட்டும் அடிச்சிருப்பாங்க. என்ன காரணம்னா அதுல வந்து அந்த டிஸ்சார்ஜ் லைன்ல வந்து ஹை டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ நீங்க அந்த உங்களுடைய கையோட மேல் தோல் அதுல வச்சீங்கன்னா என்ன ஆகும்னா இமீடியட்டா அந்த ஸ்கின் வந்து அதுல ஒட்டிக்கும். ஸோ அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப டெம்பரேச்சர் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனாலதான் டேஞ்சர். ஸோ அது ஒரு இன்டிமேஷன் கொடுக்கறதுக்காக அவாய்ட் டு டச். ஸோ அதை டச் பண்ணவே கூடாதுன்றதுக்காக என்ன பண்றோம்னா அதை ரெட் கலர் ஒரு இண்டிகேஷன் வந்து கொடுக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணியும் நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கலாம். பேக்கேஜ் ஏசில டிஸ்சார்ஜ் லைன்ல என்ன கலர் பெயிண்ட் வந்து கோட் பண்ணிருப்பாங்க, ரெட், எல்லோ, பிளாக், ஒயிட். ஸோ ரெட் வந்து கரெக்டான ஒரு ஆப்ஷன். ஸோ இது மாதிரி வந்து நம்ம கொஸ்டின் வந்து இந்த இது ஒண்ணுன்னா கிரியேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மெயின் வந்து ஒரு லோ ப்ரெஷர் கட் அவுட் சுவிட்சோட கட் அவுட் பாயிண்ட் வந்து எந்த அளவுல செஞ்சிருப்பாங்க அமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னாக்கா 1.5 kg per centimeter square, 2.5 kg per centimeter square, 3 kg per centimeter square, and 3.5. The correct answer is 3.5 kg per centimeter square. So 3.5 அப்படின்னு சொல்லலாம்.
கேஜ் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா பிஎஸ்ஐல சொல்லலாம். 50 பிஎஸ்ஐ, பிலோ 50 பிஎஸ்ஐ, பிலோ 50 பிஎஸ்ஐ சொன்னாலும் ஓகே, அல்லது 3.5 கேஜ் பர் சென்டிமீட்டர் சொன்னாலும் ரெண்டுமே பொருந்தும். ஏன்னா பிலோ 50 வந்தாலும் கட் ஆயிடும், பிலோ 3.5 கேஜி ப்ரெஷருக்கு வந்தா கீழே வந்தாலும் கட் ஆகும். ஸோ அதே அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா ஹை ப்ரெஷர் கட் அவுட் சுவிட்ச் எந்த ரேஞ்சில் செட் பண்ணியிருப்பாங்கன்னா 20 கேஜ் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அல்லது 285 பிஎஸ்ஐ. ஸோ 285 பிஎஸ்ஐக்கு மேலே எக்ஸீட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்ப்ரஸரை வந்து அந்த ஹை ப்ரெஷர் சுவிட்ச் வழியாக ட்ரிப் பண்ணிடும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன் கேஸ் சம்டைம்ஸ் அந்த 280 290 பிஎஸ்ஐ எக்ஸீட் ஆனாலும் கம்ப்ரஸர் வந்து ட்ரிப் ஆகலை அப்படின்னு சொன்னா அந்த எல்பி கட் அவுட் சுவிட்ச் வந்து சரியா வந்து வேலை செய்யல அப்படின்னா. இந்த எல்பி கட் அவுட் சுவிட்ச்ல பாத்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து பிரேசிங் டைப், ஒன்னு பாத்தீங்கன்னாக்கா பிரேசிங் டைப், அனதர் டைப் பாத்தீங்கன்னாக்கா பிளாட் டைப். ஸோ எல்லாமே வந்து பிரேசிங் டைப் பாத்தீங்கன்னாக்கா முனையில வந்து 2 பின் கனெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த பிரேசிங் டைப் எல்பி கட் அவுட் சுவிட்சும் ஹை ப்ரெஷர் கட் அவுட் சுவிட்சும் பிரேஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கும். என்ன காரணம்னாக்கா ஜஸ்ட் ஒரு 2 to 3 இன்ச்சஸ் தான் இருக்கும் காப்பர் பைப்பு. ஸோ அதுல வந்து பிளாஸ்டிக் மோல்டிங் பண்ணிருப்பாங்க. அந்த கட் அவுட் சுவிட்ச் வந்து பிளாஸ்டிக் மோல்டிங்ல இருக்கும். ஸோ அந்த செக்ஷன் லைன்லயும் நம்ம டிச்சார்ஜ் லைன்லயும் பிரேசிங் பண்ணும்போது நம்ம குறைஞ்சது ஒரு 360 டிகிரி டைம் சென்டிகிரேட்ல தான் அந்த பிரேசிங் செய்ய முடியும். ஸோ நம்ம அந்த பிரேசிங் டார்ச்ல இருந்து வரக்கூடிய டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியில இருந்து பார்த்தா தெரியாது, பட் இருந்தாலும் அது சென்ஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த டெம்பரேச்சர்ல தான் அது வந்து அந்த பிரேசிங் காப்பர் பிரேசிங் அலாய்ட் வந்து மெல்ட் ஆகும். ஸோ அந்த டெம்பரேச்சர்ல பண்ணும்போது அந்த பிளாஸ்டிக் பிளேஸ் ஏரியால என்ன பண்ணணும்னா வெட் கிளாத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும் கவர் பண்ணணும். ஸோ வெட் கிளாத் கவர் பண்ணிட்டு பிரேசிங் பண்ணா மட்டும்தான் அந்த பிளாஸ்டிக்ல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட், அதாவது அந்த சென்சிங் எலமெண்ட்லாம் இருக்கும், அதுல அந்த சென்சிங் எலமெண்ட் வந்து என்ன ஆயிடும்னா மெல்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கட் அவுட் சுவிட்ச் வந்து வேலை செய்யாது. ஸோ லோ ப்ரெஷர் கட் அவுட் சுவிட்சா இருந்தாலும் சரி, ஹை ப்ரெஷர் கட் அவுட் சுவிட்சா இருந்தாலும் சரி, அதை பிரேசிங் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து நம்ம பிரேசிங் பண்ணணும். ஸோ இந்த மெத்தடை நம்ம வந்து அதிகமா கவனம் செலுத்தணும். ஸோ அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா சம்டைம்ஸ் வந்து இந்த ட்ரையரை வந்து மாற்ற வேண்டி வரும். அதுக்கு பாத்தீங்கன்னாக்கா பேக்கேஜஸ்ல ட்ரையர் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரெண்டுக்கு இடையில 2 ஆன்சர் வால்வ் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. இது என்ன காரணத்துக்காக அந்த ஆன்சர் வால்வ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா, இன் கேஸ் ஆஃப் ட்ரையர் பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம், இமீடியேட்டா ட்ரையருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆன்சர் வால்வையும் க்ளோஸ் பண்ணிட்டு ட்ரையருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஆன்சர் வால்வையும் க்ளோஸ் பண்ணலாம். 2 ஆன்சர் வால்வையும் க்ளோஸ் பண்ணிட்டு ட்ரையரை ரிமூவ் பண்ண உடனே புது ட்ரையரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், அந்த ரெஃப்ரிஜரன்ட் கேஸை வேஸ்ட் பண்ணாம, ரெஃப்ரிஜரன்ட் கேஸை சிஸ்டத்துல இருந்து லீக் அவுட் பண்ணாம ட்ரையரை ரீப்ளேஸ் பண்ணணும். ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் ஒரு பேக்கேஜ் ஏசியா இருந்தாலும் எந்த ஒரு பேக்கேஜ் ஏசியா இருந்தாலும் 2 ஆன்சர் வால்வ் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. சம்டைம்ஸ் ஒரு சில விஷயத்துல பாத்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டா வரக்கூடிய ப்ளூ ஸ்டார், வோல்டாஸ் இந்த பேக்கேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ட்ரையருக்கு பிஃபோர் மட்டும்தான் ஒரு ஆன்சர் வால்வ் வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி இடத்துல நீங்க ட்ரையரை மாத்தணும், கேஸை வந்து வேஸ்டேஜ் ஆக்காம ட்ரையரை மாத்தணும்னா என்ன பண்ணணும்னா சக்ஷன் சர்வீஸ் வால்வ்ல கேஜ் மேனிஃபோல்டை கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி சிஸ்டத்தை அந்த ட்ரையருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆன்சர் வால்வை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ அந்த சக்ஷன் சர்வீஸ் வால்வை ஓப்பன் பண்ணி சிஸ்டத்துல ஐடியல் ப்ரெஷர் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு சிஸ்டத்தை ரன் பண்ணணும். அப்ப என்ன பண்ணும், சிஸ்டத்தை ரன் பண்ணும்போது சக்ஷன் ப்ரெஷர் டிராப் ஆகும். இப்போ டிராப் ஆகும்போது என்ன ஆகும், 50க்கு கீழே வந்தா என்ன ஆயிடும், ட்ரிப் ஆயிடும் கம்ப்ரஸர். ஸோ ஃபுல்லி கேஸ் என்ன பண்ண முடியாது, ஐ சைட்ல ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ நம்ம எல்பி சுவிட்சை பைபாஸ் பண்ணிட்டு இந்த ப்ராசஸை பண்ணோம்னா என்டையர் கேஸ் வந்து என்னன்னா ஐ சைட்ல லோட் ஆயிடும். ஸோ அப்போ ட்ரையரை தாண்டி கேஸ் வந்து வராது. ஸோ அப்போ என்ன பண்ணா